ஆண்டவருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே அசம்பிளி ஆஃப் காட் சார்ஜா தமிழ் சபையின் ஆராதனைக்கு ஆங்காங்கே இருந்து தெய்வ சமூகத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். சூழ்நிலைகள் காரணமாக நாம் ஒருமித்து கூட இயலாவிட்டாலும் ஆண்டவர் இப்படியாக இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நம்மை சந்திக்க சித்தமுள்ளவராயிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை சிதறப்பட்டவர்கள் போல ஆங்காங்கே இருந்து நாம் ஆண்டவரை ஆராதித்தாலும், ஒருவராயிருந்தாலும் 2-3 பேர்களாய் இருந்தாலும், அவர் சொல்லுகிறார், அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன், அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இருக்கிற இடங்களிலே நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற மகா பெரிய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதெல்லாம் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாயிருந்து எங்களோடு கூட இருந்து தேற்றுகிறவரும் ஆற்றுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காலை வேளையிலே உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை ஆண்டு கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரியவர், நீர் உன்னதமானவர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பன், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஆண்டவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவனை தந்து நீர் எங்களை மீட்டுக்கொண்ட தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருக்கிற தேற்றரவாளனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் பாராட்டின ஏராளமான நன்மைகள் உண்டு, கணக்கற்ற நன்மைகள் உண்டு. அவைகளை சொல்லி உம்மை ஆராதித்தால், துதித்தால் காலங்கள் போதாது. ஆண்டவர், எங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபை இந்த தேசத்தில் அருளி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு உம்முடைய ஜனத்தையும் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய முருக்கமான இரக்கங்களால் இன்னும் ஒவ்வொருவரையும் ஆண்டு ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய மகாபிரிய கிருபைகள், தயவுகள், நீங்களோடு கூட நடத்துகிற உம்முடைய அன்பின் பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். இந்த நாளிலே ஆவியோடும் உண்மையோடு உம்மை ஆராதிக்க எங்களை ஏவி எழுப்பியருளும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஆவியில் ஏவப்பட்டு எழுப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் முழு இருதயத்தோடும் அன்பு கூற இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக என்று வேண்டிக் கொள்கிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து சர்வ மகிமையுள்ள தேவனை ஆராதிக்க ஒரு விசை கூட நம்மை தகுதிப்படுத்தும்படி கேட்டுக்கொள்வோம். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தடுக்கிறவைகளாயிருக்கிறது. ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்து தம்முடைய மகா பெரிய இரக்கத்தை நம்மேல் வர்ஷிக்க பண்ண உண்மையுள்ளவராயிருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது, பாவங்களை மன்னித்து எல்லா கிரமங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து நிலைநிறுத்துவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவன் என்று நாம் பார்க்கிறோம். ஆமாப்பா, நீ மகா பரிசுத்தர். உம்மிடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கும் எங்களுக்கும் தடையாயிருக்கிற எந்த காரியமானாலும் தயவு கூர்ந்து ஒரு விஷயம் இரத்தத்தினால் எங்களுக்கு விடுதலை தாரும். திரு சமூகத்தினால் எங்களை ஆண்டு கொள்ளும். பிரசனத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும். கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு இடைபட வேண்டும். வார்த்தைகளால் எங்களோடு பேச வேண்டும். எங்களுக்கு வழிகாட்டும் தீபமாய் எழுந்தருளும்படி வேண்டிக் கொள்கிறோம். நீரை உயர்ந்திரும். ஆராதனை சுகந்த வாசனையாய் உயர்ந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாக யாவருக்கும் பொதுவுடைய சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இந்த 2020 வருடத்தின் ஏறத்தாழ 11 மாதங்களும் இனி சில நாட்களில் முடியப் போகிறது. இனி ஒரு மாதம் மட்டும் நமக்கு முன்பாக இருக்கிறது. எதிர்பாராத சூழ்நிலைகள் இந்த ஆண்டிலே எல்லாருக்கும் ஏற்பட்டு, விசேஷமாக இந்த கொரோனா காலங்களிலே எல்லாரும் கடினமான சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மில் இரக்கமுள்ளவராயிருந்து கரம் பிடித்து நடத்தி வருகிற தேவனாயிருக்கிறார். நம்மை கரம் பிடித்து இருக்கிறவர், ஒரு நாளும் நம்முடைய கரத்தை அவர் விடுகிற ஆண்டவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சேனைகளின் கர்த்தராக நம்ம கூட இருந்து கரம் பிடித்து நடத்துகிறார். யாக்கோபின் தேவன் தம்முடைய உயர்ந்த அடைக்கலத்திற்குள் நம்மை மறைத்து வைத்து நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். அவருடைய அந்த மகா பெரிய இரக்கங்களை நினைத்து அந்த பரிசுத்த தேவனை பாடி துதித்து மைமைப்படுத்துவோம். ஆமென். அவர் ஒருவரை துதிக்கு பாத்திரர். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே என்று பாடி மைமைப்படுத்துவோம். துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கன்மலையின் மேல், நம் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் கரம் கொண்டு கடந்து வந்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்து கொண்டே, அவர் கரத்தை பிடித்து கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடிதி போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால், புது நன்மையால் புது பலத்தால் நிரப்பிய நம் வாயும் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடிதி போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடிதி போற்றியே பணிந்திடுவோம். தாவீது கருளின மாக்கிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார். தாவீது கருளின மாக்கிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார்.
எலிசாவை போல் இரு மடங்கு, எலிசாவை போல் இரு மடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடிதீன், போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடிதீன், போற்றியே பணிந்திடுவோம். ஹல்லேலூயா. நம்மை கரம் பிடித்திருக்கிற ஆண்டவர் மகா பெரியவர், மகா பரிசுத்தர், மகா நீதிபரர், மகா கிருபை பொருந்திய தேவன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு அருளின மா கிருபைகளை நமக்கு தந்தருளும்படி நம்மேல் பிரியமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் மகா பெரிய அன்புள்ளவர். அவருடைய அன்பு ஒரு காலம் மாறாத அன்பு. ஹல்லேலூயா. மனுஷருடைய அன்புகள் மாறி போகும், ஆனால் ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை நேசித்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தத்தினாலோ உத்தமத்தினாலோ அல்ல, அவர் நம்மேல் வைத்த மகா பெரிய கிருபையும் அன்பும் தான் இந்நாள் வரை நம்மை கரம் பிடித்து அவர் நடத்தி வருகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறது. எபேசியர் 6:24 இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே கூட நீங்கள் அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு அழியாத அன்பு. அதற்கு ஒப்பான அன்பாக நாமும் அவரை நேசித்தால் அவர் நிச்சயமாக நம்மில் இரக்கமுள்ள தேவனாயிருப்பார். அந்த ஆண்டவர் அதற்காக பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு இறங்கி வந்தார். தம்மை நீசனாக ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்மை ரட்சித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாதது. அதனுடைய அகலம், ஆழம், உயரம், நீளத்தை நாம் அளவிட முடியாது. இந்த ஆண்டவரை பாடி, இப்படிப்பட்ட அன்போடு என்னை கரம் பிடித்து நடத்துகிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி, மாறிடா எம்மானேசரே, மாறாத உம்முடைய அன்புக்காக நன்றி என்று இருதயம் திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்லலாம். மாறிடாரே மானேசரே, மாறாதவர் அன்பை நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்றும் உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசிப்பதினா, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரிலே சகித்திடுமே,
அது விசுவாசம் நாடிடுமே. அன்பு ஒரு காலம் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிலே அதிநாளம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதிநாளம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. நம்ம எப்போ தேவ சமூகத்தில் வந்தாலும் அந்த அன்புக்கு இணையான அன்பு ஒன்றுமில்லை. பாவி என்று ஒரு நாளும், தவறு செய்தவன் என்று ஒரு நாளும் தள்ளிவிடாத அன்பு, பரிசுத்தமாகும்படிக்கு இன்னும் இழுத்துக் கொள்ளுகிற அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்னிடத்துல திரும்பினா நான் அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்க தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்றவர் இன்றைக்கும் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசியில புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் சேனைகளாகிய, ஆண்டவர் சொல்கிறார், என் சேனைகளாகிய வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், பச்சை புழுக்கள் இவையெல்லாம் வந்து உங்க எல்லா வரத்தையும் அழித்து போட்ட அந்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவர் முகத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நாம் இந்த காலங்களில் ஒருவேளை இழந்து போன ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக ஆண்டவர் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளைப் போல நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். அவர் சொல்லுகிறார், தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்தில் ஒரு நாளும் அவர் மறக்கிற தேவன் அல்ல. அதை நாம் சொல்லும் பொழுதெல்லாம் அவர் நம்மை நினைவாயிருந்து திரும்ப நம்மை கட்டி எழுப்புகிற ஆண்டவராயிருக்கிறார். அந்த ஆண்டவரை, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, மன்னவன் உனக்கு மகிமையான காரியங்களை செய்வார் என்று விசுவாசத்தோடு கூட நாம் அறிக்கை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுகவாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுகவாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும்
உந்தனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவார். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவார். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக இந்த பூமிக்கு வந்து மரித்த ஆண்டவர் அப்படியே போய்விடவில்லை. அவர் திரும்பவும் உயிர் தெழுந்து வந்து அடைபட்டிருந்த கதவுகளுக்குள்ளாக வந்து, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு மறைகளுக்குள் மறைந்த ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம் மத்தியில் வந்து சொல்கிறது, நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சமாதானம் தருவேன். ஹல்லேலூயா. எப்படி? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால ஆண்டவர் நம்மை நிரப்பி இந்த சூழ்நிலை மத்தியில் ஒரு உலகத்தையே இந்த வைரஸ் மூடி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதன் மத்தியிலே மகிமையான காரியங்களை நமக்கு செய்வார் என்ற சந்தேகமே கிடையாது. நிச்சயமாக அவர் நம்மை தாங்குவார், ஏந்துவார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவரிடத்தில் திரும்பி அவர் நம்முடைய ராஜாவாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் முன்னின்று நடத்துகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 58:11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்று மகா வறட்சியான காலங்களிலும் நம்மை நடத்துகிறவர், நித்தமும் நடத்துகிற ஆண்டவர், முற்றுமுடிய நடத்துகிற ஆண்டவர், முற்றிலும் ஜெயம் கொண்டவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய அற்புதமான வழி நடத்துதல்கள் இன்னும் நமக்கு உண்டு. நாம் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாய் நம்மை நடத்தப் போகிறார். அந்த விசுவாசத்தோடு சேனை அதிபனை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேனைய தீபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பமக்கு அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டுவிடே. என்றுரைத்தம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே,
ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகள்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோ, இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரைதீரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் நம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்து கொள்வார், வழுவாமல் காத்து கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே எப்பொழுதும் ஜெயக்கொடிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், திக்கற்றோனாய் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களின் தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடப் போவதில்லை. திரளான ஜனங்களைக் கண்டு மனதுருகின ஆண்டவர், மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தவர்களை பார்த்து மனதுருக்கமாய் இருந்தவர், இன்றைக்கு அவரை மெய்ப்பனாக ஏற்றுக்கொண்டவர்கள் மேல் எவ்வளவு அதிகமான அக்கறை உள்ளவராய் இருப்பார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு அற்புதம். அவரை அண்டிக் கொண்டவர்களுக்கு அது நிச்சயமாய் தெரியும். இந்த பூவில அவரை போல நடத்துவதற்கு ஒருவரும் இல்லை. இருக்கிற இடங்களில் ஆண்டவரே இன்னும் என்னை தாங்க நீர் போதும், நீங்க தான் என் வல்லவர், என் நல்லவர், என்னை நடத்துங்க பானு ஒப்பு கொடுத்து அவர் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று கரங்களை உயர்த்தி, என் ஆண்டவர் நீர் நல்லவர் 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 என்று அவரை நாம் ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. எஸ். ஸ்தோத்திரம். இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே, பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே, அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. அற்புதமாய் அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாய் அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவினில் இவரை போல்
அன்பர் எவருண்டு? இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு? மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவே. ஆகா, மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவே. எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். கர்த்தரிந்தன் மேய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார். கர்த்தரிந்தன் மேய்ப்பராவார், சீரான பாதை நடத்திடுவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் நேசர் காத்திடுவார், என்றும் பின் செல்லுவே. ஆகா, எந்தன் நேசர் காத்திடுவார், என்றும் பின் செல்லுவே. எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். குற்றங்களை மன்னித்தவர், தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். குற்றங்களை மன்னித்தவர், தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். எந்த நேசர் ஒப்பற்றவர், பொறுமை நிறைந்தவர். எந்த நேசர் ஒப்பற்றவர், பொறுமை நிறைந்தவர். சார்ந்திடுவே இந்நிலத்தே எந்த தஞ்சமிவர். ஆகா, சார்ந்திடுவே இந்நிலத்தே எந்த தஞ்சமிவர். எந்த இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். எந்த இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, நான் நித்தமும் உன்னை நடத்துவேன். மகா வறட்சியோ, எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளோ, அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. பூரண சமாதானத்துடன் நடத்துகிற கர்த்தாவே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே பணிகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடைசி காலங்களில் இருக்கிற நம்மை அவர் பாதுகாத்து வழிநடத்தி, அவர் சீக்கிரம் வரப்போகிற ராஜாவாய் இருக்கிறார். இம்மையிலும் மறுமையிலும் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் என் பலன், என் கோட்டை, என் மறைவிடம், என் உறைவிடம் நீங்க தாம்பா, என் ராஜா நீங்க தாம்பா என்று சொல்லி நாங்கள் உம்மை வாழ்த்தி உம்மை மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவரே, வலுவாதபடி எங்களை காத்து தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட எங்களை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமை உள்ளவர் நீர் உண்டு. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அந்நாள் மட்டும் நீர் எங்களை உம்முடைய மாளிகையாக, உம்முடைய மாசற்ற சபையாக
எங்களை எழும்ப பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. எங்கும் நிறைந்திருக்கிற யெகோவா எலோஹீம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே நன்றி, நீர்தான் எங்க ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி நாம் பாடி ஆராதிப்போம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் ஆராதனை. ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் பரிசுத்தமாக்கும் யெகோவாமை காதீஸ். ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவாமை காதீஸ். ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு. ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு. ஆராதனை உமக்கே. ஆராதனை. ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் ஆராதனை. ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்குத்தான்
எல்லா மகிமைக்கும் உரியவர், எல்லா கனத்திற்கும் உரியவர், மாசற்ற தேவன். உம்மை போல எங்களை மாற்றும்படிக்கு எங்களை கரம் பிடித்தவர், கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாள் வரைக்கும் எங்களை நீர் உருவாக்குகிற உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. பரிசுத்தமான மாசற்ற சபையாக எங்களை தமக்கு முன்பு நிறுத்திக் கொள்வதற்கு எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமக்கே பிரியமானவைகளை நாங்கள் செய்ய செயல்பட எங்களுக்கு அருள் செய்யும். இந்த பொற்பாதத்தில் பணிந்து கொள்ளுகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீண்டுமாக இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நாம் சபையாக அங்கங்கு கொடுத்தக்கான பாக்கியத்தை தேவன் கொடுத்த அது மட்டில்லாத கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், சதா காலங்களிலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். தொடர்ந்து முகமாக பார்க்க முடியாத நாட்கள் தொடர்ந்து செல்வது மனதிற்கு வேதனையை கொடுப்பதாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக சந்திக்கத்தக்கான பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை நடத்துபவர்களையும் செய்தி கொடுப்பவர்களையும் ஆன்லைனில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அநேக குடும்பங்களை பிள்ளைகளை நாங்கள் பார்க்க முடியவில்லை. இரவு ஜெபங்களில் அல்லது சனிக்கிழமை உபாச கூட்டத்தில் வரும் சகோதர சகோதரிகளை குழந்தைகளை பார்க்க முடிகிறது. அல்லது ஆலயத்தில் கூடும் சொற்ப ஜனங்களை நீங்கள் பார்க்க முடிகிற ஒருவருக்கொருவர் என முதியவர்களாக நாங்கள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த காலம் தொடர்ந்தாலும் இந்த ஆன்லைன் மூலமாக நாம் தொடர்களுக்கு தகுந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இதில் மன வருத்தம் அநேக குறித்த வேளையிலே இந்த ஆராதனைக்கு கூடுவதில்லை. பின்பாக இது யூடியூபில் தான் உள்ளதல்லவா, ஃபேஸ்புக்கில் உள்ளதல்லவா, பின்பாக நாம் ஓய்வு எடுத்து விட்டு சாப்பிட்டு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு விட்டு நாம் இடைப்பாறுதலாக மெதுவாக பார்க்கலாம் என்ற அநேக நீங்கள் ஆன்லைன் சபை கூடும் நேரத்தில் கூடி வருவதில்லை. கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கும் பொழுது 36 பேர், எவ்வளவோ 800 பேருக்கும் மேலான ஒரு சபை உள்ளவர்களில் கூடின கூட்டம் 36 பேர். ஓகே, கணவன் மனைவியாக எடுத்துக்கொண்டாலும் 2ஆக நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். அரை மணி நேரம் கழித்து 90 பேர். கூட்டம் முடியும் பொழுது 120 பேர். இது யூடியூபில். ஒருவேளை ஃபேஸ்புக் எனக்கு இல்லை, நான் தெரியவில்லை, ஆனால் ஈக்குவலாக இருக்கலாம். ஆனால் மாலையில் பார்க்கும் பொழுது பொதுவாக ஒவ்வொன்றிலும் 250, 350, சில நேரங்கள் 400 என்று சில 2 நாட்கள் கழித்து வரும் பொழுது பார்க்க முடிகிறது. தயவு செய்து நீங்கள் இந்த பிரதான சபையின் ஆராதனையாக இந்த வெள்ளி மற்றும் அந்த செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் கூடுகையை அல்லல் தட்டாத வண்ணம் எவ்வாறு சபை கூடுகிறோமோ ஆபிதம் கூடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தால் பரவாயில்லை, வேலை இருந்தால் பரவாயில்லை, பின்பு வந்து பார்ப்பதில் தவறு இல்லை. அன்புடன் இந்த வேண்டுதலை முன்பாக வைக்கிறோம். தொடர்ந்து ஒரு எச்சரிக்கும் ஒரு காரியம், இந்த கோவிட் சமயங்களில், இந்த கொள்ளை நோய் நாட்களில்
சபை கூடி வர முடியாத இருக்கும் பொழுது சோசியல் மீடியாக்களில், ஜூமில், ஆன்லைனில் அநேக போதனைகள் மீண்டும் மீண்டும் எச்சரித்து கொண்டிருக்கிறோம். இது விசுவாசத்தை வழி விலகி போகத்தக்கதான சில போதனைகளையும் காண முடியும். தயவு செய்து ஒரு சத்தியத்தில், ஒரு போதனையில், ஒரு சபையில் நிலைத்திருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சத்தியத்தில் போதிக்கப்படும் சபையில் நீங்கள் வளர்ந்து வருகிறீர்கள். நலமானதை மட்டும் பிடித்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சில அறிவிப்புகள். இரவு ஜெபம் நேற்று இரவு 8:30 முதல் 10:30 வரைக்கும் கோட்டு மீட்டிங்கில் சிறப்பாக நடைபெற தேவன் கிருபை செய்தார். அநேக கலந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகோதரிகள் கூடுகை இன்று இந்த ஆன்லைன் சர்வீஸ் முடிந்த பிற்பாடு ஜூமில் 10:45 முதல் 12 மணி வரைக்கும் நடைபெறும். ஆகவே சபையில் உள்ள சகோதரிகள் இந்த ஆன்லைன் சர்வீஸ் முடித்த பிற்பாடு சகோதரிகள் கூடுகையில் ஆன்லைன் சர்வீஸில் கொடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதற்கான லிங்க் உங்களுக்கு நம்முடைய கூடுகையில் குழுவில் அனுப்பி வைக்கப்படும். சனிக்கிழமை காலை உபவாச ஜெப கூட்டம் நாளை காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரைக்கும் ஜூமில் நடைபெறும். சனிக்கிழமைகளில் விடுமுறையில் இருக்கிறவர்கள் மற்றும் எங்கிருந்தாலும் இதில் கலந்து கொள்ள முடியும் என்று வசதி உள்ளவர்கள் நீங்கள் இதில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பைபிள் குவிஸ் ஆயத்த தேர்வு இன்று மாலை 5 முதல் 6 மணி வரைக்கும் ஆன்லைனில் நடைபெறும். அதற்கான லிங்க் பைபிள் குவிஸ் 2020 உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த லிங்கில் நீங்கள் தமிழில் எழுத வேண்டால் தமிழிலும், ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் என்றால் ஆங்கிலத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தயவுசெய்து அதில் பங்கு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பைபிள் குவிஸ் 2020 தேர்வு அடுத்த வெள்ளி ஆன்லைனில் நடைபெறும். 145 பேருக்கு மேலாக நீங்கள் கலந்து கொள்ள இருக்கிறீர்கள். தேவன் தாமே விசேஷித்த ஞானத்தினாலும் கிருபையினாலும் உங்களை நிலைத்திருவாராக. திங்கள் மாலை ஆலய ஜெப ஆராதனை வழக்கம் போல சென்ட் மார்ட்டின் சர்ச்சில் நாம் வழக்கமாக கூடும் சென்ட் மேரிஸ் சாப்பலில் நடைபெற்று வருகிறது. திங்கள் மாலை 8:30 முதல் 9:30 வரை நடைபெறும் ஆறில் 70 பேர் நீங்கள் கலந்து கொண்டு வருகிறீர்கள். கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் அறிவித்துள்ளபடி ஞாயிற்றுக்கிழமை மாலைக்குள் உங்களுடைய விருப்பத்தை வாட்ஸ்அப் மூலமாக சகோதரர்கள் ஜான் வெஸ்லி, சகோதரர் குமார், சகோதரர் தினகர், சகோதரர் நீல் அவருக்கு தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். டிசம்பர் மாதம் என்றால் பொதுவாக நம்முடைய ஆலய கூடுகை நாட்களில் த மந்த் ஆஃப் செலிப்ரேஷன் என்று உற்சாகமாக நடத்துவோம். ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை ஆராதனையும் நமக்கு விசேஷித்த ஆராதனையாக இருக்கும். அது இந்த கொடிய காலத்தினால் தடைபட்டு போயிருக்கிறது. ஆனால் வரும் மாதத்தில், இந்த மாத இறுதி அல்லது ஆரம்பத்தில் ஒரு விசேஷ கூட்டம் கோட்டு மீட்டிங்கில் அல்லது தொடர் ஜெபம் நடத்தலாம் என்று ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அது அவ்வாறு அது முடிவு செய்யப்படும் என்றால் முறையாக உங்களுக்கு வரும் நாட்களில் அறிவிப்பு மூலமாகவும் அல்லது ஜெபக்குழு மூலமாக உங்களுக்கு அது அறிவிக்கப்படும். கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் சர்வீஸை குறித்தும் வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஆலயம் முழுவதுமாக திறக்கப்பட நாம் வாஞ்சித்து நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். தொடர்ந்து நான் ஜெபிப்போம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் மகிமையான காரியங்களை அவர் செய்தருளுவார். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நடத்தி வந்த அந்த கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்லி முதலாவதாக
இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாட்களை நினைவுகூரும் அருமையான குடும்பங்கள், தம்பதிகளை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக அதை நோக்கி பார்ப்போம். மைமின் தாப்பனே, இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி அப்பா. தாப்பனே, இந்த பயங்கரமான காலங்களிலே தேவரே உம்முடைய சுத்த கிருபை எங்களை இம்மட்டு தாங்கி விடுற கிருபைக்காக நன்றி. மீண்டுமாக இந்த ஆன்லைனில் நாங்கள் சபையாக ஆங்காங்கு அவர்களுடைய வீடுகளிலும் இருக்கும் ரூம்களில் இருந்தோம், இருக்கும் இடங்களில் இருந்தோம் கொடுத்தக்கான பாக்கியத்தை கொடுத்த கிருபைக்கு நன்றி. இது கலந்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், சகோதர சகோதரிகளையும், டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நாமத்தில் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தாப்பனே, தெய்வ பிரசன்னம் அவளோடு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாப்பனே, எம்மட்டு நடத்தினீங்களப்பா, நன்றி. இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம். கரத்தை பிடித்து நடத்தி வந்தீங்கப்பா. எத்தனையோ மேடுகள் இருந்தது, பள்ளங்கள் இருந்தது அனியா. ஆனாலும் உடைய சுத்த கிருபை அவளை தாங்கின கிருபைக்காக நன்றி. இந்த நீதியின் வலது கரத்தினால அவளை தாங்க வேண்ட பிரகாரம் தாங்கினீங்களே. உடைய சட்டங்கள் மறைத்தீங்களே. நீங்கள் கொடுத்த சுக ஜீவ பலனுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவைகளை அற்புதமாக சந்தித்து நடத்தின கிருபைக்காக நன்றி. உடைய கிருபையினால அவளை ஒவ்வொரு நாளும் முடிசூட்டி காத்து வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சத்திர தாப்பனே. ஒரு நாட்களுக்கு தக்கதாக பலன் இருக்குன்னு சொன்னீங்க. இம்மட்டுமாக அவளை ஒவ்வொரு ஆண்டும் அவளுடைய ஆவி ஆத்மா சரத்தில் இவர்களை பலப்படுத்தி நிலைநிறுத்தி பிள்ளைடைய தலையை உயர்த்துற கிருபைக்கு நன்றி. வேலை பாகிஸ்தானில் இம்முட்ட பிள்ளை தலையை உயர்த்திருக்க கிருபைக்கு நன்றி. அவள் இருக்கும் இடங்களிலே சந்தோஷத்தினாலும் சமாதானத்தின பிள்ளைகளை நிறைக்கிற கிருபைக்கு நன்றி. அவளை சூழம் பிரசனமும் பாதுகாப்பு இருக்கிற கிருபைக்கு நன்றி. வருடங்களை நன்மையால் முடிசூட்டும் தேவன் வரப்போ ஆண்டுகளை பிள்ளைகளுக்கு நன்மையால் முடிசூட்டுவீராக. மன மகிழ்ச்சியின் ஆண்டாக, மன ரம்யத்தின் ஆண்டாக இருக்கத்தக்கதாக நான் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். தப்பனே, அவ்விதமாகவே திருமண ஆண்டில் ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினரையும், ஒவ்வொரு தம்பதிகளையும் கர்த்தர் நாமத்தில் வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய நாதி தீர்மானத்தில் பிள்ளைகளை கனவுமணியாக இணைத்தீர். நல்ல கிறிஸ்துவ சந்ததியை தோற்றுவிக்கத்தக்கதாக பிள்ளைகளை ஆசுவத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி சத்திரப்பா. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான் பிரகாரம் கர்த்தருக்கு பயத்திலும் ஞானத்திலும் வழக்கத்தக்கதான ஆலோசனை கொடுக்கத்தக்கதான தகப்பனையும் ஜெபிக்கும் தாயும் நீர் கொடுத்திருக்க கிருபைக்காக நன்றி சத்திரம். தாப்பனே, அவரின் வாசல்கள் தாப்பார்களை பலப்படுத்தி உன்னிலுள்ள உன் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்களையும் பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. அவருடைய எல்லை எங்கும் சமாதானம் உள்ளதாக்கி உசிதமான கோதுமையினால் திருப்தி ஆக்குகின்ற பிரகாரம் எவ்வளவு திருப்திப்படுத்தி வர்ற கிருபைக்கு நன்றி. புத்திர பாக்கியத்திற்காக எங்கே இருக்கும் பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஏற்ற நாளில் அவருடைய அழுகையை ஆனந்த கழிப்பாக மாற்றப் போகிற கிருபைக்கு நன்றி. அந்நாளின் கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றிய தேவன் இன்றென்று உள்ள தேவனாக இருக்க கிருபைக்கு நன்றி. அவருடைய ஜீவத்தில் ஒரு மனமகிழ்ச்சியின் ஆண்டாக இது இருக்க போகிற கிருபைக்காக நன்றி. இந்த குடும்பங்களை கர்த்தர் நாமத்தில் வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். இந்த மகா வறட்சியான காலங்களிலும் நீ கிருபையாக போஷித்து நீ நடத்துகிறீரே, அந்த கிருபைக்காக நன்றி. ஒரு பொழுதும் கைவிடாத தேவன் இந்த அருமையான சகோதர சகோதரி குடும்பங்களையும் ஆசுவத்து காத்து வழிநடத்தணுமாய் எல்லா வல்ல கர்த்தர் இயேசுவுக்கு ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. இப்பொழுதும் நாம் செய்திக்காக ஒரு நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய சமூகத்திலே வரத்தக்கதாக தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த கடுமையான நோயின் மத்தியிலும் தேவன் எங்களுக்கு பாராட்டி வருகிற கிருபைக்காக நன்றி. சுகபல ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
இப்பொழுதும் ராஜா ஆன்லைனிலே ஆண்டவரே நாங்கள் சபையாக குடும்பமாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. இந்த செய்திக்காக ஆண்டவரே காத்திருக்கிறோம். லீதியாளின் உள்ளத்தை திறந்த தேவன் எங்களுடைய உள்ளத்தை திறந்து ஆண்டவரே இந்த வசனம் கிரியை செய்யத்தக்கதாக ஆவியானவர் இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பேசுகிற தாசனை திரு ரத்தத்துக்குள் மறைத்து கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஆவியானவர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சபைக்கு ஏற்ற செய்தியை கொடுத்து தேவன் உயிர்ப்பிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சபைகளை பற்றி தியானித்து வருகிறோம். ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட நீர் இடைப்படுகிற கிருபைக்காக நன்றி 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 தகப்பனே. தொடர்ந்து கர்த்தாவே நீர் கிருபையாக இறங்கி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடுமையான நோயின் பிடியிலிருந்து இந்த உலகத்தை தேசங்களை விடுவித்து கர்த்தர் நாங்கள் மறுபடியும் ஒன்று கூடி சபையிலே ஆலயத்திலே உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்தை நீட்டி நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்கு நன்றி. பேசுகிற தாசனே ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆவியானவர் பேசத்தக்கதாக இடைப்படுங்க. அநேகருக்கு பிரயோஜனமுள்ள வசனங்களாக இதை ஆவியானவர் பொறுப்பெடுத்து வழிநடத்தி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதை பேசுவதற்கு எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லையப்பா. ஆனாலும் எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் மீறுதல்களையும் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் கர்த்தர் தாமே ஒரு விசை கழுவி சுத்திகரித்து தம்முடைய சமூகத்திலே பரிசுத்தத்தோடு நிலைநிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகுதிப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களிலே நம்முடைய இரட்சகர் ஆசியாவில் 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட செய்திகளை நாம் தியானித்து வருகிறோம். இது அநேகருக்கு ஒரு கடினமான அல்லது ஒரு போர் அடிப்பது போன்ற ஒரு செய்திகளாக இருக்கும். ஆனால் சத்தியமாவாதான் இருக்கும். இந்த சத்தியத்தில் நாம் கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆசீர்வாத செய்திகள் நன்றாக இருக்கும், அநேக கோட்பாடுகள் சொல்வது நன்றாக இருக்கும். ஆனால் நம் இரட்சகர் கடைசி கால சபைகளுக்கு சொல்லப்பட்ட காரியத்தை நம்முடைய அறிவுக்கு, என்னுடைய சொற்ப அறிவுக்கு எது முடியுமோ அதைத்தான் பயன்படுகிறோம், அதைத்தான் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கடைசி சபையாகிய அந்த 7வது சபையாக லவோதிகேயாவை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். இது ஒரு வெதுவெதுப்பான ஒரு சபை என்று அங்கு இரட்சகர் குறிப்பிடுகிறார். இதை குறித்து நீங்கள் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 22 உள்ள வசனங்களில் நீங்கள் காணலாம். இங்கு இந்த 7 சபைகளில் குறித்ததிலே கடைசி சபையாக இது வருகின்றது. ஆனால் இந்த சபையை குறித்து கிறிஸ்து எந்தவித பாராட்டுதலையும் அங்கு பாராட்டாமல் இருப்பதையும் நாம் காண முடிகிறது. ஏனென்றால் கிறிஸ்து இந்த சபையில் எந்தவித நல்ல காரியத்தையும் அவர் காணவில்லை. மாறாக இந்த சபைகள் என்ன நினைத்து கொண்டார்கள்? தாங்கள் பரிசுத்தவான்கள், தாங்கள் நீதிமான்கள், தாங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்று தங்களை தாங்களே மெச்சிக்கொண்டு அவர்கள் இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக அங்கு இருக்கவில்லை. எந்தவித நல்ல காரியத்தையோ பூர்ணத்தையோ கிறிஸ்து அங்கு காணவில்லை. ஏன் இந்த சபை இதுவாக தள்ளப்பட்டது இந்த நிலைக்கு? அக்காலத்தில் லவோதிகேயா ஒரு வர்த்தக தொழில் பட்டணமாக இருந்தது. பயங்கர தொழிற்சாலைகள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கோல்ட் மைன்ஸ், இன்னும் அநேக காரியங்கள் அங்கே இருந்ததுனால பணம் 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 புரண்டது. அந்த பணம் புரண்டதினாகியது சபைகளுக்குள்ளாக வந்ததினால ஒரு செல்வ செழிப்பிலே அவர்கள் ஜீவித்தார்கள். அந்த 60ஆம் நூற்றாண்டில் அந்த பகுதியில் ஏற்பட்ட ஒரு பெரிய பூகம்பத்தினால அந்த பகுதியில் இருந்த அநேக பட்டணங்கள் அங்கு சிதைந்தன. சிதைக்கப்பட்ட பட்டணங்களுக்கு உதவி செய்ய ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்த சீசர் அந்த பட்டணங்களுக்கு உதவி கட்ட அவர் உதவி செய்தார். ஆனால் இந்த லவோதிகேயா பட்டணத்தை என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்கள், எங்களுடைய கரத்தினால, எங்களுடைய சம்பூரத்தினால, சுய சார்பில் நாங்கள் கட்டி எழுப்ப
எங்களுக்கு பலன் இருக்கிறது, திராணி இருக்கிறது என்று சொல்லி அவர் அதை கட்டி எழுப்பினார்கள். அதே மனப்பான்மை தான் அந்த சபைக்குள்ளாக காண்பப்படுவதை கிறிஸ்து நம் இரட்சகர் இங்கே கூறுகிறார். இந்த சபையின் சரித்திரத்தை நாம் பார்ப்போம் என்றால், இங்கு பரிசுத்த யோவான் இந்த சபையில் பல முறை சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் இந்த சபையை சந்தித்திருக்கிறார். இங்குள்ள சபைக்கு நிருபத்தையும் எழுதியிருக்கிறார். வாசிக்க கேட்போம். கொலோசியர் 4:16. இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்காயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்காயிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். என்னது லவோதிக்காயா நிருபமா? அப்படிப்பட்ட நிருபம் ஒன்று புதிய ஏற்பாட்டில் வேதத்தில் இல்லையே என்று கேள்வி எழலாம். வேத ஆராய்ச்சியாளர்கள் 2 வித காரியங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று, ஒருவேளை பவுலப்போஸ்தலன் லவோதிக்கேயா சபைக்கு எழுதிய நிருபம் தொலைந்து போயிருக்கலாம் என்று. அடுத்த கூட்ட ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்று நாம் எபேசு சபையினுடைய எபேசியருக்கு எழுதிய நிருபம் என்று சொல்கிறோமோ அல்லவா, அந்த நிருபம் அந்த காலத்தில் சுழற்சி நிருபமாக இருந்தது. அது எல்லா சபைகளுக்கும் வாசிக்கப்பட்டது. அதை குறித்து தான் அவர் சொல்கிறார் என்று சொன்னார்கள், எழுதியிருக்கிறார் என்று. தேவன் தான் அறிவார், நம்ம அதற்குள்ளாக நாம் செல்ல வேண்டியதில்லை. இவ்விதமாக நாம் பார்க்க வேண்டியது, இவ்விதமாக ஆதியில் இவ்வளவு வைராக்கியமாக இந்த சபைக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது? தன்னுடைய செல்வ செழிப்பில் இருந்ததினால ஒரு ஆவில அனல் விட்டு வெது வெதுப்பாக மாறிவிட்டது. இந்த லவோதிக்கேயா சபை குறித்து கிறிஸ்து கூறிய காரியங்களை ஒரு 4 தலைப்புகளை வேகமாக தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. முதலாவது 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உண்மையும் என்று ஆரம்பிப்பதிலிருந்து, உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆதியும் ஆதியும் அழகாக நாம் இரட்சகரை என்ன சொல்கிறோம்? அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர், ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர், சர்வ ஞானி சர்வ வியாபி என்று நாம் குறிக்கிறோம். ஆமேன் என்பவர் கிறிஸ்துக்குள்ளாக சகல வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது நான் சொல்லுகிறோம். ஆமேன் என்று சொல்லுவது அப்படியே ஆகக்கடவது என்பதாகும். சகல சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்த உண்மையும் சத்தியமுள்ள தேவன் சொல்கிறார், நான் சொன்ன காரியங்கள் அப்படியே ஆகும் என்று. இந்த கடிதத்தில் நான் கூறிய உள்ள அனைத்து சத்தியங்களும் எச்சரிப்புகளும் அப்படியே நிறைவேறும் என்று அவர் ஆமேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் வார்த்தையில் உண்மை உள்ளவர். இன்று அவருடைய நாமம் தரித்துள்ள அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வார்த்தையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை ஆற்றுவதாக இருக்கிறதா, தேற்றுவதாக இருக்கிறதா, உறுதி உள்ளவர்களாக இருக்கின்றதா? நீதிமொழிகள் 18:18 நீதிமொழிகள் 12:18 நாம் வாசிக்க கேட்போம். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். நீதிமொழிகள் 12:18. பட்டய குத்துக்குள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை ஆற்றுவதாகவும் தேற்றுவதாகவும் நிலைநிறுத்துவதாகவும் இரட்சகரை போல உறுதி உள்ளதாகவும் நாம் இருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கும் தேவன் சத்தியமுள்ளவர், சகல ஆறுதலின் தேவன். அவர் சொல்லும் வார்த்தைகள் எப்பொழுதும் ஒரு ஆற்றுவதாகவும் தேற்றுவதாகவும் பலப்படுத்தி நிலைநிறுத்தி ஆமென்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக இருப்பதினால நாமும் அவ்விதமாக இருக்க நம்மால் முயன்ற அளவு நம்முடைய வார்த்தைகளில் நாம் உறுதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் வேதத்தில் கூறிய சகலமும் இன்று வரை நிறைவேறி கொண்டிருப்பதினால்தான் நாம் சுமந்து சொல்லும் வேதத்தை சத்திய வேதம் என்று நாம் அழைக்கிறோம். இதில் கூறப்பட்டுள்ள சகல தீர்க்க தரிசனங்களில் அநேகம் நிறைவேறிவிட்டன. இந்த காலங்களில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கும் காலங்களிலும் நிறைவேறி கொண்டிருக்கின்றன.
வெளிப்படுத்தில் சொல்லப்பட்ட சகல காரியமும், நம் இரட்சகரின் 2ஆம் வருகை, நியாய தீர்ப்புகள், நியாயசனங்கள், நரக மோட்சம், நித்திய ஜீவன் எல்லாம் நிறைவேற இருக்கின்றன. ஆமேன் என்று தேவன் திருவுளம் பத்துவதை நம் வெளிப்படுத்துவதில் நாம் காண்கின்றோம். ஏனென்றால் இதை கூறினவர் அவர் ஆதியும் அந்தம் இல்லாதவர், சத்தியமுள்ள தேவன், ஆமேன் என்பவர். இரண்டாவதாக லவோதிக்கேயா சபையின் கிறிஸ்து கண்ட சில காரியங்களை நாம் வாசிக்க கேட்போம். வசனம் 15-16 வாசிக்க கேட்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். இங்கு கிறிஸ்து அந்த புவி இருப்பு எந்த இடத்துல அந்த சபை இருந்ததோ அதன் நிலைமையை வைத்து இந்த காரியத்தை, அந்த பூகோள அமைப்பை இங்கு வைத்து கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த லவோதிக்கேயாவுக்கு வடக்கு பகுதியில் ஓர் ஊர் உள்ளது. அதன் பெயர் ஹீரிஅப்போலிஸ். இந்த ஊர் ஒரு காரியத்துக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. அது ஹாட் ஸ்ப்ரிங், சுடுநீர், நீரூற்றுகளால் நிறைக்கப்பட்டது. அதுவும் சற்று மேடான இடத்தில் இருக்கும் ஒரு இடம். அதே சமயத்தில் இன்னொரு ஊர் இருந்தது. அது இந்த ஊருக்கு கிழக்கு பகுதியில் இருந்தது. அந்த ஊரின் பேர் கொலோசியஸ். அங்கு சுத்த நீர், குளிர்ந்த நீர், தெளிவான நீர் ஊற்றுக்கள் இருந்தன. இந்த 2 ஊருக்கும் இடைப்பட்ட ஒருதான் இந்த லவோதிக்கேயா. இந்த சுடுநீர் ஊற்று மிக பிரசித்தி பெற்றது. சுற்றுலா ஸ்தலங்கள் உண்டு, வியாதியஸ்தர்கள் சென்று குளிப்பார்களாம். இது அந்த தண்ணீர் அங்கிருந்து புறப்பட்ட பொழுது நன்றாக சூடாக இருக்குமாம். ஆனால் அது லவோதிக்கேயா வந்து சேரும் பொழுது, மற்ற இந்த குளிரும் சேரும் பொழுது அது வெதுவெதுப்பாக மாறிவிடுமாம். இதை வைத்துதான் இங்கு இரட்சகர் அதை வெதுவெதுப்பு என்று அவர் அங்கு மேற்கோள் காண்கிறார். ஏனென்றால் குளிரும் இல்லை அனலும் இல்லை. சூடு காப்பி குடிப்பதில் அநேகருக்கு சந்தோஷமாக இருக்கும். சிலவர்கள் கோல்டு காஃபி குடிப்பார்கள், ஐஸ் காஃபி. ஆனால் யாராவது வெதுவெதுப்பான காஃபி குடிப்பார்களா? அல்ல, அது கொடுக்க முடியாது. அதைத்தான் இங்கு நம்முடைய இரட்சகர் சொல்வார், அனலாக இருந்தாலும் பரவாயில்லை, குளிராக இருந்தாலும் பரவாயில்லை, நீ வெதுவெதுப்பாக இருப்பதனால உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார். காரணம், லவோதிக்கேயா சபை நாளடைவில் அது ஒரு சடங்கார சபையாக மாறி போய்விட்டது. எல்லாம் இருந்தது, ஆராதனைகள் இருந்தது, மாத பிறப்புகள் பண்டிகை இருந்தன, வருடப்பிறப்பு பண்டிகை இருந்தன, ஊழியங்கள் இருந்தன. எல்லாம் பேரளவில் ஒரு உற்சாகமோ அல்லது வைராக்கியமாக இல்லாமல் எல்லாம் சடங்காச்சாரமாக, மத சார்புடைய பக்தி கெடுத்த காரியமாக மாறிவிட்டதை கிறிஸ்து கண்டு எச்சரிக்கிறார். இன்றையவர்கள் நம்முடைய ஆராதனைகளுக்கும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவித்திற்கும் எச்சரிப்பாக இருந்துவிடவில்லையா? ஆரம்ப நாட்களிலே உற்சாகம், அனல், நாளடைவில் வெதுவெதுப்பு. நம்முடைய காரியங்களில் பார்ப்போம், ஆராதனைகள் தொடர்ந்து நடக்கின்றன. நல்லது நல்லது, ஜூமிலே எல்லாம் செய்கிறோம், நல்லது, ஆன்லைனிலே போடுகிறோம், நல்லது. எத்தனை பேர் ரட்சிக்கப்படுகின்றார்கள்? எத்தனை பேர் வசனத்தில் நாட்டப்படுகிறார்கள்? எத்தனை பேர் நாட்டப்பட்டவர்கள் கனி கொடுப்பவர்களாக அவர்கள் ஜீவிக்கின்றார்கள்? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக நான் ஜீவித்து சாட்சியாக இருப்பேன் என்று நிலை நிற்கிறார்கள்?
தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். பிரியமானவர்களே, அனல் உள்ளதா அல்லது குளிர் விட்டு போயிருக்கிறோமா? வெதுவெதுப்பான ஜீவித்தில் இருக்கக்கூடிய நிலையை நாம் சற்று பார்ப்போமா? பாவத்தில் இருந்து விடுபட இவளுக்கு ஆசை இருக்காது. அதே சமயம் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுபட ஆசைப்பட்டு ஆராதனைகளில் அவர்கள் பங்கு கொள்வார்கள். ஆராதனை வேண்டும், சபை வேண்டும். ஆனால் உலகத்தை விட மனமில்லை. விசுவாச பேச்சு இருக்கும், ஆனால் விசுவாச கிரியை இருக்காது. கிறிஸ்துவர்கள் தான், ஆனால் ஒரு நாளாவது கிறிஸ்துவை அறியாதவர்கள் மத்தியில் ஒரு நாளும் வாயை திறந்து கிறிஸ்துவை பற்றி அறிக்கை செய்திருக்க மாட்டார்கள். எண்ணமும் செயலும் உலகத்தை பற்றியே தான் இருக்கும். ஒரு நாளும் நித்தியத்தை குறித்தான எண்ணங்கள் இருக்காது. எப்பொழுதும் சொத்தை சேர்க்க வேண்டும், பணத்தை சேர்க்க வேண்டும், பேங்க் பேலன்ஸை கூட்ட வேண்டும், பணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஜீவன் அநித்தியமான என்பதை மறந்து போய்விடுகிறார்கள். நித்தியத்தை பற்றிய நினைவே இல்லாமல் மாறிவிடுகிறார்கள். இவர்கள் கண்கள் கண்டதைத்தான் விசுவாசிப்பார்கள், காணாததை அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். இவர்கள் சூழ்நிலையை மட்டும்தான் பார்ப்பார்களே ஒழிய சூழ்நிலை ஆண்டு நடத்தும் தேவனை சார்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் எஞ்சியதைத்தான் தேவனுக்கு என்று கொடுப்பார்களே தவிர தங்களுக்கு முதன்மையாக இருப்பவர்களை தேவனுக்கு அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். லவோதிக்கா சபை இவ்விதமாகத்தான் வெதுவெதுப்பான காரியத்தை சென்று விட்டதை கிறிஸ்து காண்கிறார். அனலுமின்றி குளிருமின்றி, ஒன்று தேவனுக்காக வைராக்கமாக அணுகுள்ள ஜீவம் ஜீவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேவனை விட்டு தூர போய் குளிர் விட்டு போன ஒரு ஜீவம் ஜீவிக்க வேண்டும். ஆனாலோ இந்த நிலைமையை தேவன் வருவிக்கிறார். தேவனு வேண்டும், உலகமும் வேண்டும். வெதுவெதுப்பான ஒரு காரியம். பாதி ஆவிக்குள்ளான ஜீவியம், பாதி உலகப்பிரமான ஜீவியம். ஒரு மனிதன் ஒரு கனவு கண்டானா, ஒரு தம்பதிகள் தங்களுடைய கரத்தில் தூக்க முடியாத அளவுக்கு ஆளுக்கு ஒரு கரத்தில் பெரிய பெட்டியை தூக்கி கொண்டு அவர் நடக்கிறார்கள். ஜீவ பாதையில் முன்னாடி கல்லறை இருக்கின்றது. அந்த கல்லறைக்கு பின்பாக சைடில் பெரிய குப்பை மேடுகள் இருக்கின்றன. தாண்டி மோட்சத்துக்கு செல்லும் வாசல் தென்படுகிறது. மோட்சத்தின் வாசல் திறக்கப்பட்டதாக அங்கு இருக்கின்றது. இவர்கள் அந்த கல்லறை வரைக்கும் வந்து நின்று விட்டு பார்க்கும் பொழுது அங்கிருந்த தேவதூதன் கேட்கிறான், எங்கு கடந்து வருகிறீர்கள் என்று. நாங்கள் பரலோகத்தை நோக்கி வருகிறோம் என்று. உங்களுடைய கரத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லப்படுது. அவன் சொல்கிறான், இது என்னுடைய பேங்க் டெபாசிட்டுடைய காரியங்கள் மற்றும் பத்திரங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டுகள், சைன் பண்ண காரியங்கள், எத்தனையோ மில்லியன்ஸ் கணக்காக காரியத்தை சொல்கிறார். அந்த சகோதரியை பார்த்து, மகளை இது என்ன என்று கேட்கிறேன். இது நான் சேமித்து வைத்திருந்த பொன், வைடூரியம், மாணிக்கங்கள், விலையுயர்ந்த கற்கள் என்று சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறான் சிரித்து கொண்டு, அந்த குப்பையில் அதை குப்பை மேட்டில் போடுங்கள் என்று. இவ்வளோ பெரியதை குப்பை மேட்டில் போடவா என்று ஷாக்கடித்து கேட்கிறார்கள். அவன் சிரித்து கொண்டு, நீ உள்ளே பிரவேசிக்க வந்தால் நீங்கள் காண்பீர்கள், இதன் மதில் வச்சிரக்கல்லால் ஆனது. முழு நகரமும் பழுங்கு கொப்பான சுத்த பொன்னினாலே ஆனது. மதில்கள் அஸ்திபாரங்கள் இரத்தின கற்களால் ஆனது. வாசல்கள் முத்துக்களால் செதுக்கப்பட்டன. நகரத்தின் வீதிகள்
சுத்த பொன்னினாலே பாவப்பட்டிருக்கும். இங்கு உலகத்தின் முக்கியமாக கருதப்படுகிற குப்பையாக கருதப்படும் இடம் இது. ஆனால் ஒன்றே ஒன்றுதான் விலையேற பெற்றதாக கருதப்படும். உலக ரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆத்மா ஒன்றுதான் இங்கு விலையேற பெற்றதாக கருதப்படுமே தவிர மற்ற அனைத்தும் குப்பை என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, இந்த பேண்டமிக் சமயத்தில், இந்த கொள்ளை நோய் சமயத்தில் இந்த சத்தியம் நம்மை உணர்த்தவில்லையா? சம்பாதித்த புகழ், சம்பாதித்த பேங்க் பேலன்ஸ், ஆஸ்திகள் யாரையும் ரட்சிக்க முடியும், சுகப்படுத்த முடியவில்லை, ஜீவனை மீட்டுத்தர முடியவில்லை, மரணத்திலிருந்து தப்பி வைக்க முடியவில்லை. ஆகவே அன்பானவர்களே, when we come to the end of the life, நாம் ஓடி ஓடி சம்பாதித்த காரியங்கள், நம்முடைய சிநேகிதிகள், நம் அன்பான உறவுகள் நம் ஆத்மாவை நித்திய ஆக்கினையிலிருந்து மீட்டுவிடப் போவதில்லை. கிறிஸ்துவை சொந்த ரட்சா ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோமா என்பதும், கிறிஸ்துவுக்காக என்ன தியாகத்தை நாம் செய்திருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் பரலோக ஜீவமும் பரிசுகளும் அமைய இருக்கின்றன. அதே சமயம் கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, இந்த பூலோகத்தில் இருக்கிற கொடுக்கும் பொழுது நம்முடைய நிலை என்னவாக இருக்கும்? வேதம் அழகாக சொல்லவில்லையா? மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிலிப்பியர் 4:19 என்ன சொல்கிறது? தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் தேவன் மகிமையிலே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார் என்று. சங்கீதம் 34:10 சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பற்றினார். ஆனால் 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 என்ன அருமையான வாக்கு! என்ன நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்மை போஷித்து நடத்தி அந்த சிங்க குட்டி கூட அது பட்டினியாக கிடந்து மறிக்கலாம். ஆனால் தேவனை சார்ந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் தேவன் நிலைநிறுத்த அவர் வல்லவராக அவர் இருக்கிறார். ஒரு கூட்டம் கிறிஸ்துவுக்கும் அவருடைய மனவாட்டிய சபைக்கும் முதலிடம் கொடுத்து அவரை நித்தமும் ஆராதித்து ஆவிலே அனல் உள்ளதாக இருக்கும். இரண்டாவது கூட்டம் கிறிஸ்துவுக்கும் நித்திய ஜீவனுக்கும் இடமே கொடுக்காத வண்ணம் ஆவிலே குளிர்விட்டு போயிருக்கும். ஆனால் மூன்றாவது கூட்டமோ கிறிஸ்துவும் வேண்டும், பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற வாஞ்சியம் உண்டு. ஆனால் உலகமும் அதன் ஆசைகளும் இச்சைகளும் வேண்டும். இதுதான் ஆவில குளிர்விட்டு போன வெதுவெதுப்பான ஒரு கூட்டம். இவர்கள் வெளிப்பார்வைக்கு, மனிதனுடைய பார்வைக்கு கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள். அதே சமயம் சகல இருதயங்களையும் ஊடுருவி பார்க்கும் தெய்வகுமாரனுடைய பார்வையில் இவர்கள் குளிர்விட்டு போனவர்கள், ஆவில வெதுவெதுப்பானவர்கள். இந்த வெதுவெதுப்பான ஆவியுடையவர்கள் ஆலயத்திற்கு கடந்து வந்து எந்தவித ஒரு மாற்றமும் இல்லாமல் கடந்து செல்வார்கள். எந்த ஆராதனையும் கலந்து கொள்வார்கள். ஆனால் மாற்றம் இருக்காது. ஏனென்றால் ஆராதனை வேளையில் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆர்த்திக்கத்தக்கதாக தங்களை தாழ்த்த மாட்டார்கள். காரணம், ஆவில அனல் இல்லை. மாறாக இந்த வொர்ஷிப் நடத்தினவர் சரியாக நடத்தவில்லை. மியூசிக் மிக்ஸ் பண்ணவர்கள் சரியாக மிக்ஸ் பண்ணவில்லை. சரியான பாடலை அவர்கள் என்று தேர்ந்தெடுக்கவில்லை என்று குறை சொல்லுவார்கள்.
பீடத்தில் இருந்த தேவ செய்தியை வெளிப்படும் பொழுது போதகர் அந்த சகோதரனுக்காகத்தான் இதை சொல்கிறார், அந்த சகோதரிக்காகத்தான் இதை சொல்லுகிறார், அது அவருக்கு வேண்டும் என்று மற்றவர்களை நினைப்பார்கள். அல்லது இன்னைக்கு செய்தி பாஸ்டர் சரியாகவே பேசவில்லை, ஒரு 20%, ஒரு 30% மார்க்கு தான் போட முடியும் என்ற செய்தியில் உப்பு சப்பு இல்லாமல் போய்விட்டது என்பார்கள். மாறாக ஆவில அனல் உள்ளவர்கள் ஆலயத்துக்கு கடந்து வரும் முன்பாகவே தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி, மானானது நீரோடு வாஞ்சித்து கதறது போல தேவரே என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறது என்று ஜெபித்து, இந்த என்னை உசித மன்னாவினால் போஷிக்க போற கிருபைக்காக நன்றி தாப்பனே என்று ஜெபித்து ஆலயத்துக்கு கடந்து வரும் பொழுது ஆராதனையிலே தேவனுடைய பிரசன்னம் மகிமையாக இறங்குவதையும், வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைக்கப்பட்டிருப்பதையும், அந்த தொங்கல் தங்கள் மேல் பட்டதினாலே ஆவி ஆத்மா சரத்திலே விடுதலை பெற்று ஆவிலே கழிகூர்ந்தவர்களாக தேவரே நல்லவர் நல்லவர் என்று சொல்லி ஆராதிப்பவர்களாக காணப்படுவார்கள். பீடத்திலிருந்து வரும் செய்தி ஒரு சின்ன பொறியாக, ஒரு வசனமாக, ஒரு வார்த்தையாக பறந்து வந்து அவருடைய ஆத்மாவில் இறங்கி அந்த நாளுக்குரிய, அந்த வாரத்துக்குரிய அவன் கடந்து செல்ல பாதைகளுக்கு ஏற்ற ஒரு மன்னாவை பொழிந்தார்களே, அவளை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி சந்தோஷோடு மனரம்யமாக நான் கடந்து வந்தது நல்லது என்று சொல்லி தேவனை துதித்து ஆராதித்து கடந்து செல்வார்கள். இதுதான் ஆவில அனல் உள்ள ஒரு ஜீவத்துக்கும் குளிர் விட்டு போன ஜீவத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இந்த லவோதிக்கா சபை அவ்வாறு தான் குளிர் விட்டு போயிருந்தது. பணமும் உலகமும் பிரவேசித்ததினால ஆதியில் கொண்டிருந்த அன்பு தணிந்து போய் வெது வெதுப்பாக காணப்பட்டதினால் வாந்தி பண்ணி போடுவேன் என்கிறார். வசனம் 17 நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். இந்த வெதுவெதுப்பான நிலை அவர்களுக்குள்ளாக ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்கி விடுகிறதை இங்கு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அவர்களுடைய பார்வையில், அவர்களுடைய பார்வையில் அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஐஸ்வர்யவான்கள், அவர்கள் நன்ற வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள், தெளிந்த பார்வை உடையவர்கள், கிருபையினாலே மூடப்பட்டவர்கள். யார்? அவர்களுடைய பார்வையில். ஏன் இந்த நிலை? கிறிஸ்து கிருபையாக கொடுத்த ரட்சிப்பில் இவர்கள் கழிகூறாமல் நின்றுவிட்ட கூட்டத்தார், வளராது நின்றுவிட்ட கூட்டத்தார், கிறிஸ்துவுக்கு முழுதுமாக தங்களுடைய ஜீவத்தில் இடம் கொடுக்க தவறியவர்கள், அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க தவறியவர்கள். முதலில் வளர்ச்சி இருந்தது, கிறிஸ்துவுக்கு முதலிடம் இருந்தது, ஆனால் வளர்ச்சி தடைப்பட்டது. மத்தேயு 13 நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஒரு இடத்துல மண் ஆழமாக இல்லை, முள் நெருக்கி போயிட்டு விட்டது, உலக ஆசாபாசங்கள் பிரவேசித்து விட்டது, ஜீவத்தை அவர்கள் ஆவிக்குரிய ஜீவம் வளர தடையாக மாறிவிட்டன. வெளிப்படுத்தல் 3:10 பின்பதில் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லுகிறாய். சுய திருப்தி, சுய திருப்தி, சுய திருப்தி. இன்று நம்முடைய சபைகளில் அது ஒரு சிறிய சபையாக இருக்கலாம், பெரிய சபையாக இருக்கலாம், ஆலயங்கள் கூடலாம், சிறிய ஆலயத்திலோ அல்லது பெரிய ஆலயத்திலே நாம் கூடலாம். சில வசதிகள் அல்லது சகல தொழில்நுட்பத்தோடு சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு உபகரம் இல்லாமல் கரங்களை மட்டும் தட்டி தேவனை ஆராதிக்கவளாக இருக்கலாம், ஒரு மைக்கை வைத்து ஆராதிக்க இருக்கலாம். லேட்டஸ்ட் டெக்னாலஜியோடு
தேவனை ஆராதிக்க இருக்கலாம், நல்லது. தேவன் இவைகளில் பிரியப்படவில்லை. மாறாக அப்போஸ்தலர்களின் மூல உபதேசத்தில் சபை கட்டப்பட்டு இருக்கிறதா? அந்த உபதேசம் சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கும் சபையாக இருக்கிறதா? தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கத்தக்கதான ஆத்மாக்கள் கடந்து வந்த தேவ சமூகத்தில் பாவ அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாவி தேவனுடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாக அவருடைய வழிநடத்தும் சபையாக இருக்கிறதா? சுத்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து மிஷனரி ஊழியத்தை ஊக்குவிக்கும் சபையாக அது இருக்கிறதா? பாவத்தை கண்டித்து உணர்த்தி பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தும் சபையாக அது இருக்கின்றதா? இப்பூமியில் உள்ள ஆசீர்வாதங்கள் அல்ல, நித்தியத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை நாடத்தக்கதாக மக்களை, விசுவாசிகளை உணர்வுள்ளதாக்கி நித்திய ஜீவனுக்கு நேர நடத்துகிறதா? அல்லது அழிந்து போகும் உலக ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொள்ளத்தக்கதாக அதை நோக்கி வழிநடத்துகிறதாக இருக்கிறதா? பரிசுத்த ஆவியாருடைய கனிகளாலும் வரங்களினாலும் சபை நிறைக்கப்பட்டிருக்கிறதா? அவ்வாறு இருந்தால் மட்டும்தான் அந்த சபையில் தேவன் பிரியப்படுவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு காலத்தில், ஆரம்ப காலத்தில் இந்த லவோதிக்கேயா சபையில் இவைகள் அனைத்தும் இருந்தன. தேவனுக்கு பிரியமாக சபையாக இருந்திருக்கலாம். காலப்போக்கில் அவருடைய செல்வ பெருக்கினாலே ஆவிக்குரிய காரியங்கள் மறக்கப்பட்டு லௌகீக காரியங்கள் மேற்கொண்டதாக மாறிவிட்டது. ஒரு சபையில் ஒரு வாலிப பெண் இருந்தாள். அவருடைய பிறந்த நாள் என்று அவருடைய சிநேகிதி அவளுக்கு ஒரு அருமையான ஒரு நெக்லஸை அவளுக்கு பரிசு கொடுத்தாள். அவளுக்கு மிக பிடித்து விட்டது. எங்கு சென்றாலும் அதை அணிந்து செல்வாள். ஆலயத்துக்கும் அணிந்து செல்வார். ஆலய சமயத்திலும் ஆதலில் கவனம் போய்விடும். யாராவது தன்னை நெக்லஸை பார்க்கிறார்களா என்று அவருடைய கண்ணோட்டம். ஏனென்றால் அவருடைய மனமும் இருதயம் அது நான் நிறைந்திருந்ததுனால ஒரு நாள் அதை எடுத்துக்கொண்டு ஒரு கோல்ட் ஷாப்புக்கு சென்று இதன் மதிப்பு என்ன என்று அங்கிருப்பவர்கள் கேட்ட பொழுது அவள் பார்த்து விட்டு சிரித்து விட்டு, மகளே, இது ஒரு ஒரிஜினல் அல்ல, இது டூப்ளிகேட், ஆர்டிஃபிஷியல் கோல்டு என்று சொல்லிவிட்டார்கள். இவ்விதமாகத்தான் இன்று நாம் முக்கியப்படுத்தும் மதிக்கும் அநேக காரியங்கள், நம்முடைய தொழில்கள், நம்முடைய சொத்துக்கள், நாம் கட்டி எழுப்பிய சாம்ராஜ்யங்கள் நமக்கு மதிப்பு கொடுப்பதாக இருந்து விடுகின்றன. இதனை குறித்தான் கிறிஸ்து லூக்கா 16:15 லூக்கா 16:15 பின்பகுதி, தேவனோ அவர்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார், மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. 17 நீ குருடனாக இருக்கிறாய் என்று அங்கு அவர் சொல்கிறார். அவர்கள் தொலைநோக்கு பார்வை போய்விட்டது. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்து கிடைத்த சகல காரியங்களிலும் இந்த சபையின் பார்வை மங்கி போயிருந்தது. அதுதான் இங்கே கிறிஸ்துவின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இவர்களின் குருட்டுத்தன்மையை பற்றி அவர் அங்கே குறிப்பிடவில்லை. மாறாக எனக்கு பார்வை நன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்வதைத்தான் அங்கு கிறிஸ்து குற்றப்படுத்துகிறார். யோவான் 9 கிறிஸ்து அங்கு யோவான் 9:41 என்ன சொல்கிறார்? இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். தொடர்ந்து பார்க்கும் பொழுது நீ நிர்வாணிமாய் இருக்கிறதை என்று அவர் அங்கே குறிப்பிடுகிறார். இந்த லவோதிக்கா பட்டணம் துணி செய்யும் நெய்யும் சாலைகளால், தொழிற்சாலைகளால் அது நிறைந்த ஒரு பட்டணம். அங்கிருந்த அவர்கள் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்திருப்பார்கள். ஏனென்றால் ஏற்றுமதிக்கு பெயர் பெற்ற ஒரு இடம். ஆகவே இந்த சபையில் இருந்த விசுவாசிகளும் உயர் ரக ஆடைகளை அணிந்திருப்பார்கள் என்று சந்தேகமில்லை.
ஆனால் தேவன் அவருடைய ஆடைகளை பார்க்காமல் அவருடைய ஆவிக்குரிய நிர்வாணத்தை அவர் இங்கு உணர்த்துகிறார். இன்று தேவன் நம்முடைய ஆவிக்குரிய நிலையை கண்ணோக்குவார் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய நிலை என்னவாக இருக்கும்? வெளியில அன்பு, பரிசுத்தம், நீதி, நியாயம், கருணை, கொடுத்தல், கொள்கையாக நாம் பேசலாம், பிரசங்கிக்கலாம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், யாரையும் குற்றப்படுத்த அல்ல. அதே சமயம் உள்ளே நம்முடைய எண்ணங்களில் உள்ளான மனநிலைமையில் நாம் என்னவாக நாம் இருக்கிறோம்? எவைகளை வாஞ்சிக்கிறோம், எவைகளை வெறுக்கிறோம்? இவைகள் அனைத்தும் தேவன் காண்பவராக இருக்கின்றார். மூன்றாவதாக சில ஆலோசனைகளை கூறியுள்ளதை நாம் வாசிப்போம். வசனம் 18 பார்க்கும் பொழுது, வாசிக்க வேண்டாம், நானே சொல்கிறேன் நேரம் கடுவதனால. அங்கு பார்க்கும் பொழுது, நீ ஐஸ்வர்யனாக இருக்கும் பொருட்டு நெருப்பில் புடமிட்ட பொன்னை, உடுத்திக்கொள்ள வெண் வஸ்திரத்தை, கண்களுக்கு பார்வையுடைய கலிக்கத்தை, கலிக்கம் என்றால் ஆயின்மென்ட், கண் மருந்து, இதை வாங்கிக்கொள் என்று இங்கு சொல்கிறார். இந்த சபைக்கு கூறியதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அந்த சபை இருந்த பூலோக ரீதியான இடம், அங்கு நடைபெற்று கொண்டிருந்த தொழில், அவருடைய செல்வம், இவைகளை சார்ந்தேதான் கிறிஸ்து இந்த காரியங்களை சொல்வதை நாம் காண முடியும். இந்த லவோதிக்கேய பட்டணம் தொழிற்சாலைகள் நிறைந்த பட்டணமாக இருந்தது. இது நிமித்தம் பணக்காரர்கள், வசதி படைத்தோர் அநேகர் இங்கு இருந்தார்கள். கோல்ட் ட்ரேட், தங்க வியாபாரம் இங்கு நடைபெற்றது. பல பகுதியிலிருந்து தங்கத்தையும் இங்கு நெய்யும் துணிகளை வாங்க ஆட்கள் கடந்து செல்லும் வணிக பட்டணமாக அது இருந்தது. இந்த ஐஸ்வர்யம் முதலில் சொன்னது போல் இந்த தேசத்தை மட்டுமல்ல, பட்டணத்தை மட்டுமல்ல, சபையும் பாதிப்பதாக இருந்தது. ஆனால் கிறிஸ்துவோ இவர் செல்வதாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட சபையை பார்த்து சொல்கிறார். வசனம் 17 பரிதபிக்கப்பட்ட தரித்திரர்கள் என்று குறிப்பிடுகிறார். உலகப்புறமான பார்வையில் பணக்காரர்கள், தேவனுடைய பார்வையில் தரித்திரர்கள். ஆவிக்குரிய நிலை கண்ட கிறிஸ்து இவ்விதமாக அவர் சொல்கிறார், நீ உண்மையான ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று நீ விரும்பினால் ஒரு காரியத்தை செய். நீ நெருப்பில் புடமிட்ட பொன்னை என்னிடம் வந்து வாங்க. எவைகள் ஐயா நெருப்பில் புடமிட்ட பொன்? சங்கீதம் 19:7 படி கர்த்தருடைய வேதம், கர்த்தரின் சாட்சி, கர்த்தரின் நியாயங்கள், கர்த்தரின் கற்பனைகள், கர்த்தருக்கு பயப்படும் பயம், கர்த்தரின் நியாயங்கள், இவைகளை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவைகள் என்று பார்க்கிறோம். இதனை உணர்ந்துதான் யாக்கோபு தன் நிருபத்தில் சொல்கிறார். யாக்கோபு 5:3 உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவர்கள் உங்களுக்கு விரோதமாக சாட்சி இடுகிறது என்று. ஏற்கனவே சொன்னேன், இது தொழில் நிறைந்த பட்டணம், துணிகள் நெய்யும் பட்டணம், அதுவும் கம்பளி துணி, ஹைபிரிட் ஆடுகள் வளர்க்கப்பட்டன. அதிலிருந்தும் உசிதமான ரோமங்களினால் கம்பளி செய்து வித்தார்கள். இவ்வளவு உயிர்பட்ட பட்டணத்தை பார்த்துதான் நீ தரித்திரர் என்று கிறிஸ்து சொல்கிறார். இன்று நாம் கூட வெளிப்புறமாக உயர்ந்த வஸ்திரங்களை நாம் அணியலாம். நாம் எந்ததோர் குறையும் இல்லாதவர்கள் போல் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் காணப்படலாம். பொதுவாக சொல்வோம் அல்ல, how are you? I am fine என்று. உள்ளதில் கஷ்டம் இருக்கும், வேதனைகள் இருக்கும், ஆனால் I am fine என்று சொல்லுவோம். அவ்வாறு தான் ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் praise the Lord, hallelujah என்று சொல்லலாம். ஆனால் உள்ளான ஜீவத்தில்
சகல ஆத்துமாக்களின் உள்ளான மனிதனின் நிலைமையை நன்கு அறிந்துள்ள தேவனுக்கு முன்பாக நம்முடைய உள்ளான மனிதனின், நம்முடைய உள்ளான ஆத்மாவின் நிலை என்ன? கிறிஸ்தின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் பாவமர கழுவப்பட்டிருக்கிறதா? அப்பொழுது மட்டும்தான் சொல்ல முடியும். வெளிப்படுத்தல் 7:14 பின்பகுதியில் அங்கு ஒரு வருஷத்தை வாசிக்கிறோம். இவர்கள் மிகுந்த மூத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே தோய்த்தவர்கள் என்று. இன்று நாம் வெளியே நல்லவர்களாக, உத்தமர்களாக, தான தர்மம் செய்வர்களாக, அன்புகளாக காணப்பட்டாலும் இவைகள் அனைத்தும் நம்முடைய நீதிகள் என்று நாம் சொன்னாலும் அவை அழுக்கான கந்தைகள் என்ற வேதம் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏசியா தீர்க்கதரிசி அழகாக ஏசியா 64 அதை சொல்கிறார். நாம் நீதிகள் எல்லாம் அழுக்கடைந்த கந்தைகள் என்று. எந்தெந்த ஆத்மா கிறிஸ்து இயேசுவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்டுள்ளதோ அந்த ஆத்மாதான் வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டு பரலோகத்தில் காணப்படும். வெளிப்படுத்தல் 19:8 நாம் காணலாம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அவளுக்கு என்று சொல்லப்படுவது மணவாட்டியாக சபை என்று அர்த்தம். அதாவது நாம் வசனம் தொடர்ந்து வெளிப்படுத்தல் நம் வாசிக்கும் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே இங்கு பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு களிக்கம் போட வேண்டும் என்று சொல்லுகிறார். களிக்கம் என்றால் ஆயின்மெண்ட் என்று சொன்னேன். இந்த பகுதி மிகவும் அங்கு கிடைக்கும் தரையில், இந்த பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கும் ஒரு வகையான பாறையிலிருந்து அங்கே இந்த ஆயின்மெண்ட்டை செய்வார்களாம். மற்ற பகுதியிலிருந்து வாங்கி சென்று நல்ல கண் பார்வை அடையும்படிக்கு இந்த ஆயின்மெண்ட்டை வாங்கி செல்வார்களாம். இங்கு அதை கிறிஸ்து உணர்த்தி, நீ மருந்தெல்லாம் வெளிக்கண்ணுக்கு நீ மருந்தெல்லாம் கொடுக்கிறாய், உன்னுடைய ஆத்மாவின் நிலையை உணரத்தக்கதாக என்னிடம் வந்து நான் கொடுக்கும் கண்ணுக்கு கொடுக்கும் மருந்தை வாங்கு என்று சொல்கிறார். தேவன் நம்முடைய கண்களை திறக்காத பட்சத்தில் நம்முடைய நிலை என்ன இருக்கட்டும்? அங்குடைய கேயாசின் கண்களை திறந்த பொழுது மட்டுமல்லவா, எலியா தீர்க்கதரிசி சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்து தேவன் அவளை பாதுகாக்கிறார் என்பதை கேயாசி கண்டு கொண்டான். இந்த சத்தியத்தை உணர்ந்த தாவீது சங்கீதம் 119:18 ஒரு வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்கிறார். ஆகவே இங்கு கிறிஸ்து அந்த லவோதிக்கா சபையார் எவைகள் தங்களின் மகிமை செல்வம் என்று கருதி தங்களை வெளிப்புறமாக திருப்திப்படுத்திக் கொண்டிருந்த பிரதாபனமை கண்ட கிறிஸ்து, நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் என்னிடத்தில் வந்து உண்மையான ஐஸ்வர்யத்தை அடையும்படியாக நீ புடமிட்ட பொன்னாகிய வசனத்தை நீ வாங்கு. நீ சரீரத்தை, ஆவிக்குரிய சரீரத்தை முடிப்பதற்காக ரட்சிப்பு என்ற வெண் வஸ்திரத்தை நீ தரித்துக்கொள். உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படத்தக்கதாக என்னிடம் வா என்று தேவன் இங்கே அழைக்கிறார். அது ஒன்றுதான் ஒரு உள்ளான ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியும் என்று. கடைசியாக எச்சரிப்பு, அழைப்பு, பரிசு இதை நாம் பார்த்து முடிப்போம். வசனம் 19 நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து சிட்சிக்கிறேன், ஆகியா நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பி என்ற எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆம், தேவனுடைய சிற்றை எப்பொழுதுமே அவரை நேசிக்கும் பிள்ளைகளுக்குத்தான் அதிகமாக இருக்கும். பேர் கிறிஸ்தவர்களுக்கோ உலகத்தாரும் சிற்றை காட்டிலும் அவரை நேசிக்கும் பிள்ளைகளை அதிகமாக அவர் சிற்சித்து தம்மண்டை சேர்த்துக் கொள்கிறார் என்று எபிரேய ஆக்கியன் சொல்கிறார். எபிரேய ஆக்கியன் நீதிமொழிகள் 3:11-12 சொல்லப்பட்ட காரியத்தை
அவர் சிச்சைக்கடுத்த காரியங்களை சொல்லிவிட்டு அவர் சொல்லும் காரியத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:10 பின்பகுதி. இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். வசனம் 11 எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஏன் அவர் சிக்கிச்சிக்கிறார்? எப்படியாவது நம்மளை பரலோகத்தில் அவருடைய சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் நமக்கு சிற்றையை தேவன் அனுபவிக்கிறார். எப்படியாவது என் பிள்ளை அவருடைய ஜீவத்தில் செய்யும் தவறுகளை உணர்ந்து அதை அந்த நேரத்தில் தான் பாவ அறிக்கை செய்து என்னோடு ஒப்புரவாகி இந்த உலக ஓட்டத்தை அது முடிக்கும் பொழுது சாத்தானவர்கள் எந்த குற்றம் சொல்லாத வண்ணம் அவனை பரிசுத்தத்துக்குள்ளாக மாற்றி என்னை சேர்த்துக்கொள்ளதான் இந்த சிற்றைகளை தேவன் அனுப்புகிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். இங்கே பார்க்கிறோம், ஆகியால் ஜாக்கிரதையாக இருந்த மனம் திரும்பும். முந்தைய சபைகளுக்கு எடுத்த செய்திகளே அநேக காரியங்களை இதை குறித்து நாம் தியானித்து விட்டோம். ஒரு விசுவாசி எவைகளுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்றை நாம் தியானித்தோம். அந்த மனம் திரும்புதல் என்பது ஏதோ ஒரு நாள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனே அன்று அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவத்தில் நடைபெறுவதற்கு காரியம் என்பதையும் நாம் தியானித்தோம். நம் கடைசி மூச்சு இருக்கும் வரை அல்லது இரட்சகரின் வருகை இருக்கும் வரை இந்த மனம் திரும்புதல் நம்முடைய ஜீவத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். வசனம் 20 சொல்கிறார், இதோ வாசற்படி இருந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று. வாசற்படியில் என்று தட்டுகிறேன். நம் தேவன் மென்மையான குணத்தை உடையவர். அவர் யாருக்கும் இஷ்டமில்லாத வண்ணம் அவர் தள்ளி கொண்டு கதவுக்கை தள்ளி வரும் தேவன் அல்ல. நன்கு கவனிக்க வேண்டும். இந்த லவோதிக்கா சபைக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். யாருக்கு? அங்குள்ள விசுவாசிகளுக்கு. அதாவது கிறிஸ்துவின் சபைக்கும் கிறிஸ்துவின் விசுவாசிகளுக்கும். அது கிறிஸ்துவின் சபையாக இருக்கட்டும், விசுவாசியின் இருதயமாக இருக்கட்டும், ஆலய கதவாக இருக்கட்டும், இருதயத்தின் கதவாக இருக்கட்டும், கிறிஸ்துவுக்கு திறக்கப்பட்ட வாசலாக இருக்கிறதா அல்லது பூட்டப்பட்ட ஒன்றாக இருக்கின்றதா? கிறிஸ்து வெளியிலே நிற்கிறவராக காணப்படுகிறாரா? நம் சபைகளுக்குள்ள அரசியல், பணம், விரோதங்கள், மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கொள்கை கோட்பாடுகள் இருக்கும் என்றால் அங்கு கிறிஸ்துவுக்கு இடம் இருக்காது. அவர் உள்ளே வரமாட்டார். யாரும் அவரை உள்ளே வரவும் விரும்ப மாட்டார்கள். அவ்விதமே ஒரு விசுவாசியுடைய ஜீவமும் உலக மயக்கத்தில் இருந்தால் அங்கு கிறிஸ்துவுக்கு இடமில்லை. அவனும் கிறிஸ்துவை உள்ளே விட மாட்டான். இந்த வசனத்தில் உள்ள வார்த்தைகளை சற்று நன்கு உற்று பார்ப்போம் என்றால், நின்று தட்டுகிறேன், நிகழ்காலம். ஒவ்வொரு கடினப்பட்ட விசுவாசின் இருதய கதவுக்கு வெளியிலே நின்று அவனுடைய இருதய கதவை தட்டும் தேவனாக இருக்கிறார். அந்த சத்தம் கேட்கத்தக்கதாக அவனால் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் உள்ளே அநேக சத்தங்கள், ஐஸ்வர்யத்துக்கு அடுத்த, உல்லாசத்துக்கு அடுத்த, உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் இருப்பதனால வெளியிலே இருந்து அவருடைய மெல்லிய தட்டும் சத்தத்தை அவனால் கேட்க முடியவில்லை. சபைகளுக்கும் இது பொருந்தும். ஆராதனை நடைபெறலாம், விசேஷ கூட்டங்கள் நடைபெறலாம், கமிட்டிகள் கூடி பல திட்டங்களை, தொலைநோக்குகளை வைக்கலாம். ஆவியானுடைய மெல்லிய சத்தத்தின்படி, ஒத்தாசையின்படி நடைபெறுகின்றன, திட்டமிடப்படுகின்றனவா? வாசல் அருகே நின்று தட்டுகிறேன். லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்ற தலைப்பின் கீழ் அக்காலத்தில் ஜீவித்த 1827 முதல் 1910 ஜீவித்த ஹால்மேன் ஹண்ட், ஒரு பிரசித்தி பெற்ற ஓவியர், ஒரு கிறிஸ்டின் ஓவியத்தை நடுவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு பாலடைந்த புல், காட்டுப்புல், அநேகர் பயன்படுத்தாதிருக்கும் ஒரு இடத்தின் அருகே ஒரு கதவு இருக்கும். அந்த கதவில் இடது கையில் கிறிஸ்து
லேண்டன் ஒரு விளக்கை பிடித்து கொண்டு வலது கரத்தினால அந்த கதவை தட்டுவது போல் அறிந்திருப்பார். அதை பார்த்துவிட்டு அக்காலத்தில் ஜீவித்த அவருடைய போட்டி ஓவியாளர்கள் ஹால்மன் ஒரு தவறு செய்து விட்டார். இந்த கதவுக்கு வெளியிலே தாழ்பால் இல்லை என்று சொல்லிவிட்டார். அவர் புன்னகை போர்த்துவிட்டு அவர் சொல்லுகிறார், உண்மைதான், வெளிப்படுத்தல் 3:20 ஆதாரமாக குறிப்பிட்டேன். அந்த கதவை திறக்க வேண்டும் என்றால் உள்ளே இருப்பவர்கள் தான் அந்த தாழ்பாலை திறந்து கிறிஸ்துவை உள்ளே விட முடியும் என்று. ஆம், இது உண்மை. நாம் தான் உள்ளே இருந்து தாழ்பாலை திறந்து கிறிஸ்துவை உள்ளே அனுமதிக்க வேண்டும். 2 வாலிபர்கள் ஸ்காட்லாந்து பகுதியில் 1800 வழி தப்பி போய்விட்டார்கள். கடன் சென்று கொண்டிருந்த பொழுது வேட்டையாட சென்றவர்கள் மாலை ஆகி இருட்டாகிவிட்டது. காட்டுக்குள் ரொம்ப தூரம் சென்று விட்டார்கள். அங்கே காட்டுக்குள்ளே ஒரு குடியிருப்பு பகுதிக்கு வந்தார்கள். சில வீடுகள் தான் இருந்தன. ஒவ்வொரு வீட்டையும் தட்டினார்கள், திறக்கவில்லை. பயந்து கொண்டு உள்ளார்கள். வெளியில் போங்கள், உங்களுக்கு இடமில்லை என்ற சத்தம் தான் வந்தது. அடுத்த நாள் காலையில் அங்கிருந்த மக்கள் அறிந்து கொண்டார்கள், நேற்று எதற்கில் காணாமல் போய் வந்த அந்த 2 வாலிபர்களும் தேசத்து ராஜாவுடைய மகன்கள். ஐயோ, இளவரசர்களுக்கு இடம் கொடுக்காத போய்விட்டோமே என்று. அவ்விதமே இந்த தெய்வீகமான கிறிஸ்து தன்னுடைய இருதயத்தை தட்டும் பொழுது இன்று செவி கொடுக்க இஷ்டமில்லை. அதனால் அவர்கள் இழந்து போகும் இகபர ஆசீர்வாதங்கள் அநேக உண்டு என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். கதவை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். I will dine with him and he will dine with me. Dine, இது ஒரு கிரேக்க வார்த்தை. இதனை ஒரு நாளின் பிரதான ஆகாரத்த வேளையிலே உட்கொள்ளும் உணவை குறிப்பிடுவார்கள். மால்களுக்கெல்லாம் செல்கிறோம், ஃபுட் கோர்ட் என்ற பகுதி இருக்கும், அங்கு அமர்ந்து சாப்பிடலாம். அது அல்ல, ஃபைன் டைன் என்று சொல்லப்படும் இடம் உண்டு. அந்த ஃபைன் டைன் ஒரு அமைதியான இடத்துல அநேக மணி நேரம் உட்கார்ந்து மெல்லிசையோடு அமைதியாக சாப்பிடும் ஒரு இடம். அதைத்தான் தேவன் இங்கே குறிப்பிடுகிறார். அவரோடு அமர்ந்திருந்து சாப்பிடத்தக்கதாக அவர் அழைக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே அழைத்து சென்று மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை வழிநடத்தி தேவனாயிருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். யோவான் 10 நானே வாசல், என் வழியாக அவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று நல் மேய்ச்சலை கண்டுகொள்ளுவான் என்று. அவரோடு அமர்ந்திருந்தால் சங்கீதம் 81 மற்றும் 147 படி உசிதமான கோதுமையினால் போசித்து கண்மலை தேனினால் திருப்திப்படுத்தி அவருடைய வாசல்களை தாழ்பால்களை பலப்படுத்தி உள்ளிருக்கும் பிள்ளைகளை சந்ததியை ஆசீர்வதித்து அவருடைய எல்லைகளை அவருடைய வீடுகளையும் தொழிலாக இருக்கட்டும் அவளை ஆசீர்வதிக்கிறார் என்ற அழகான ஆசீர்வாதத்தின் வசனத்தை நாம் காண முடியும். ஆத்மா தெய்வீக போஷத்தினால் போஷிக்கப்பட்டு தெய்வீக நீரூற்றானால தாகம் தீர்க்கப்பட்டு சந்தோஷமாக திருப்தியாக காணப்படுகிறதா? வசனம் 21 வாசியுங்கள். வசனம் 21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். கிறிஸ்து எவ்வாறு ஜெயம் கொண்டார்? இந்த ஜெயம் என்றதும் ஏழை எளியவர்களை நசுக்கி பிழிந்து இரத்தத்தை உருகி எப்படியாவது மேலே வந்து கொள்ளையடித்தாவது எது செய்து அது ஜெயம் என்று நினைத்து விடுகிறார்கள். ஆனால் இங்கு கிறிஸ்து ஜெயம் கொண்ட காரியம் திருத்துவத்தின் மத்தியராக இருந்தாலும் தெய்வகுமாரனாக இருந்தாலும் தம்மை தாழ்த்தி மனுக்கோலம் எடுத்து பாவ மனிதர்கள் மத்தியில் ஜீவித்து
அதே பாவம் மனிதர்களுக்காக கல்வாரிசிலுள்ள மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரு. அம்மட்டமாக அதுதான் ஐயா, மரித்த தேவன் மரித்தவாறு இல்லை, அவர் உயிர்த்தார் அல்லவா, அதுதான் உண்மையான ஒரு ஜெயம். அந்த ப்ராசஸ் லேசானது அல்ல. ஒவ்வொரு விசுவாசிகளிடம் அதைத்தான் கடந்து செல்ல வேண்டும். பிலிப்பியர் 2:9-17 வாசிக்க கேட்போம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எப்படி ஆரம்பிக்கிறது? ஆதலால் தேவன். ஏன் ஆதலால்? மகிமையை வெறுத்து மனுக்கோலம் எடுத்தாரு, கல்வாரிசில் மரித்தாரு. அது நிமித்தமாக பிலிப்பியர் 1:11 படி உன்னதத்தின் பிதாவின் வலது பக்கத்தில் அவர் உட்காரம் செய்திருக்கிறார். அவர் அமர்ந்தது மட்டுமின்றி நம்மையும் வெற்றி கொண்டவர்களாக்கி தம்மோடு உன்னிடத்திலே அவரோடு அமரச் செய்கிறார் என்று எபேசியர் 2:7 பார்க்கிறோம். ஆம், அதற்குத்தான் தேவன் நம்மை அழைக்கிறார். ஆகவே பரலோக பாதை என்பது இலகுவான ஒன்று அல்ல. கிறிஸ்தவ ஜீவம் மலர்மத்தியம் அல்ல. 1 பேதுரு 2:21 சொல்கிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அரிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவரோட கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் அவரோடு கூட பாடுகளையும் நாம் அனுபவிக்க வேண்டும். வித்தவுட் கிராஸ் தேர் இஸ் நோ விக்டரி. சிலுவை இல்லாத வெற்றி இல்லை. 7 சபைகளுக்கான கடிதம் இவ்விதமாக முடிவடைகிறது. வசனம் 22 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இதன் அர்த்தம் என்ன? யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதன்படி செயலுமாயிருங்கள். கடந்த வாரங்களில் 7 சபைகளை குறித்து நாம் தியானிக்க தேவன் கிருபை செய்தார். அவர் கூறி கடிந்து கொள்ளுதல் ஆலோசனைகள் ஏதோ அந்த சபைகளுக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொருவருக்கும், நம்முடைய சபைக்கும், நமக்கும், ஏன் 2ஆம் வருகை வரவுள்ள காணப்பட உள்ள விசுவாசிகளுக்கும் சபைகளுக்கும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். எபேசு ஆதி அன்பை விட்ட சபை, சிமிர்னா பத்திரப்பட்ட சபை, பெர்கமு லௌகீக மயக்கத்தில் இருந்த சபை, தியத்திரா தவறான கோட்பாடோடு ஒத்துப்போன சபை, சர்தை உயிரோடு செத்துப்போன சபை, பிலதெல்பியா ஆவிக்குள்ளாக இருந்த ஒரே ஒரு சபை, லவோதிக்கேயா அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பான சபை. அவர் சுட்டிக்காட்டியுள்ள எச்சரித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் கீழ்ப்படுவோம். அது மகிமையான ஆசுவாத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய சபைக்கும் கொண்டு வருவதாக இருக்கும். அவருடைய வழிகாட்டுதலின்படி செல்வோம் என்றார். சுவிட்சர்லாண்டில் உள்ள ஆல்ப் மலையில் எப்பொழுதும் பனியினால் மூடியிருக்கும். அங்கு சிலர் ஒரு மாலை கூட்டத்தில் மாலை நேரத்தில் உட்கார்ந்து தேநீர் அறிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் சொல்கிறான், நான் பல முறை இந்த மலையில் நான் வழித்துணையோடு நான் ஏறி இறங்கியிருக்க நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன், நான் தனியாக கைடு இல்லாமல் ஏறப்போகிறேன் என்று. எந்த ஒரு மலையேற்ற ஏற்பார்க்கும் ஒரு வழிகாட்டியிருப்பார்கள். எத்தனையோ எச்சரித்தார்கள், இல்லை என்று அவன் சொல்லிவிட்டான். நான் எத்தனையோ முறை வழிகாட்டிவிட்டு சென்று விட்டேன், எனக்கு எல்லா வழியும் தெரியும் என்று. ஒரு நாள் காலையில் ஏறி சென்று விட்டான். மாலையானது, இரவானது வரவில்லை. அவர்களெல்லாம் கடைசி மீட்புக்குள் சென்று பார்த்த பொழுது ஒவ்வொருவரும் அந்த பீக், மவுண்ட் பிளாங்க் என்று சொல்லப்படும் பீக்கை சென்றடையும் பொழுது ஒரு அவருடைய பெயர் பதித்த ஒரு அடையாளத்தை அங்கே வைத்து வருவார்கள். அதில் இவன் பெயரும் அடையாளம் இருந்தது. அதுவரை ஏறிவிட்டான். ஏன் திரும்பவில்லை என்று பார்த்த பொழுது தவறான ஒரு திரும்பு வழி எடுத்ததினால அவர் 200 அடி பள்ளத்தில் விழுந்து கிடந்ததை கண்டார்கள். இவ்விதமே நம்முடைய சபையும் நம்முடைய ஜீவியமும்
ஆவியான தேவனுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கும் என்றால் நாமும் தவற சந்தர்ப்பம் உண்டு. நாம் ஜெபிப்போம். பர்வத்தின் மை பொருந்திய தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் சற்று நேரம் பாதப்பீடியில் அமர்ந்திருந்த வார்த்தைகளை தியானிக்க நீ கொடுத்த அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த கடைசி காலங்களிலே ஜீவித்து கொண்டிருந்த எங்களுக்காக எங்கள் இரட்சகர் மீட்புறமான எங்கள் இரட்சகர் கூறியுள்ள எச்சரிப்பு ஆலோசனைகளை இந்த 7 சபைகள் மூலமாக செய்தி மூலமாக மீண்டும் எங்களுக்கு உணர்த்தி உணர்வடை செய்ததுக்காக நன்றி அப்பா. ஏதோ கேட்டோம் என்பதோடு நின்று விடாது, அதை தியானித்து உங்கள் எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து இதை எங்கள் ஜீவிதத்தில் அபியாசம் செய்ய எங்களை தத்தம் செய்கிறோம் தாப்பனே. எங்காவது தவறு இருப்போம் என்றால் எங்களை தயவாக மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் இரட்சகரம் மீட்புடைய 2ஆம் வரை அடையாளங்கள் நிறைவேறிக்கொண்டிருக்கும் காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் தாப்புறேன். நாங்கள் தியானித்த இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தின் கடைசியில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரைக்கு தக்கதாக நான் அழிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று கூறியிருக்கிறாரு. அதோடும் இல்லாமல் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக என்று கூறியிருக்கிறாரு. அதன்படி நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா அசுத்தத்திற்கும் தீமைகளுக்கும் விலகி நீதி உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக உடைய வரிகளை காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தாப்பனே. இந்த கொடிய காலங்களில் நம்முடைய சட்டங்களை மறைத்து இம்மட்டும் பாதுகாத்து வருகிறீரே, அதுக்காக நன்றி அப்பா. பொருளாதார சீர்குள் மத்தியிலும் எங்களை கிருபையாக போஷித்து எங்கள் தேவையை சந்தித்து வருகிறேன், அதற்காக நன்றி அப்பா. கடந்த சில குடும்பங்களுக்காக வருகிறோம், தேவத்தாமே அவளுடைய தேவையை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கும் மூத்த விசுவாசிகளுக்காகவும் சிறு குழந்தைகளுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் செய்கிறப்பா. சட்டங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இம்மட்டுமைகளை வழிநடத்த எபினேசரை இம்மானுவேலாக எங்களோடு இருக்கிற கிருபைக்காக நன்றி. எங்கள் தேவையில் அற்புதமாக சந்தித்து வர கிருபைக்காக நன்றி, சந்திக்க போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி சத்ரா தாப்பனே. நம்முடைய சமத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஜெபத்தை நம்முடைய திருக்குமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறவங்கள் பரமபிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேண்ட அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனம் ஆசீர்வதிப்பாராக.